நான் சினிமாக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட வீட்டுல என் அப்பா கிட்ட கேட்டேன் அப்படின்னு முதல் முறையா சஞ்சய் அவரு அப்பாவை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காரு. முன்னாள் நடிகர் மற்றும் தற்போதைய தமிழக முதலமைச்சரான விஜய் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவரு சினிமா துறையில தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்காரு. அவர் தன்னோட முதல் திரைப்படமான சிக்மாவை இயக்கி இருக்காரு. இது குறித்து ஒரு நேர்காணல்ல பேசும்போது என்னோட சினிமா பயணம் மற்றும் குடும்பத்தினரோட ஆதரவு குறித்து அவர் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜய் அவர் நடித்த வேட்டைக்காரன் படத்துல ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காரு. அப்பவே ஜேசன் சஞ்சய் அவரு சினிமாவுக்கு வருவாரா, நடிகராக போறாரா, அவரு இவ்வளவு தூரம் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தினால இவரையும் சினிமாவில கொண்டு வருவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருந்த நேரத்துல எனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இயக்கம் தான் பண்ண போறேன், ஒரு படத்தை இயக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்ல போனா அவரோட ஆசை எதுவோ அதுபடியே விஜய் அவர்களும் அவரை விட்டுட்டாராம். அதே போல சினிமா பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் கிட்ட தான் முதல்ல நான் சொன்னேன். முதல்ல அப்பா கிட்ட சொன்னேன், அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்டையும் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவுல தான் நான் சினிமா பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச இந்த விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தான் முதல்ல நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சினிமாவுக்கே, அதாவது தன்னோட முதல் பயணத்தையே ஆரம்பிச்சாராம் சஞ்சய் அவரும். அப்பா கூட அவர் பேசுறது இல்ல, தனியா இருக்காரு, அப்பா விட்டு பிரிஞ்சிட்டாரு. அப்பாவை சஞ்சய் அவருக்கு பிடிக்கலன்னு சொன்ன எல்லாருக்கும் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. அப்பா கிட்ட முதல்ல நான் சொல்லிட்டு தான் சினிமாவுக்குள்ளேயே வந்த இந்த முடிவை நான் எடுத்தங்கிறத சஞ்சய் அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய ஜனநாயகன் படமும் வர இருக்கு. இந்த நேரத்துல சஞ்சய் அவர்களுடைய படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இந்த தேதி பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னும் ரசிகர்கள் குழம்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படத்தோட தேதியை தள்ளி வைக்கிறதாலாம் கூட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். சஞ்சய் அவர் அவரோட பெற்றோர்களோட ஆசையோட தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல அவங்க கொடுத்த ஆசைனாலதான் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த படத்தை முடிச்சிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவங்க குடும்பம் கலந்துப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.